வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் நீங்கள் பார்த்தும் கேட்டுங் கொண்டு இருப்பது தகவல் வாரம் 500. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவாகும் சூப்பர் எல்லினோ 2026 உலகளாவிய காலநிலை மாற்றத்தையும் அதீத வெப்பத்தையும் ஏற்படுத்தி தென்மேற்கு பருவமழையை வெகுவாக குறைக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். கிழக்கு மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவானால் அது எல்லினோ என்றும், இயல்பை விட குறைவாக இருந்தால் அது லானினோ என்றும் குறிப்பிடப்படுகிறது. எல்லினோ என்பது வெப்பத்தையும், லானினோ என்பது மழைக்கான சூழலையும் கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் அதிக வெப்பம் உருவாக உள்ளது. இது அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீடிக்கலாம் என சொல்லப்படுகிறது ஆசிய நாடுகளில். அதே சமயம் ஐரோப்பிய நடுத்தர காலநிலை முன்னறிவிப்பு மையத்தின் புதிய தரவுகளின்படி இந்த ஆண்டு பூமி ஒரு எல்லினோ வெப்பத்தை சந்திக்க கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. அதனால் கடல் நீர் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். கடல் நீர் சூடாகும் போது உலகின் காலநிலை மாறத் தொடங்கும். கடல் நீர் அதிக வெப்பம் காரணமாக பசிபிக் பகுதிகளில் கனமழை பெய்யும். அதே வேளையில் இந்திய பெருங்கடல் மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளில் காற்று கீழ் நோக்கி அழுத்தப்பட்டு முகில்கள் உருவாவது தடுக்கப்படுகிறது. இது மாரிகால மழை குறைபாட்டிற்கும் கடும் வெப்பத்திற்கும் வழிவகுக்கும். 2026 உலக வரலாற்றில் வெப்பமான ஆண்டாக பதிவாகி உள்ளது. சில காலங்களில் மழை வெள்ளம் அழிவையும் சந்திக்கும். அதேபோல் அதீத வெப்பமும் அழிவைத்தான் சந்திக்கும். எல்லினோ என்பது இஸ்பானிய மொழியில் த போய் என அர்த்தம். மக்களின் வாழ்வாதாரத்திற்கு கடல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். மாறிவரும் உலகை நாம் பாதுகாக்க வேண்டும், நமது தலையாய கடன் என்றும் கூறி ஐம்பூதங்கள் எமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதனை மூதாதையர்கள் அறிவார்கள். இப்பொழுது நீங்களும் பேசும் நேரத்தில் ஐம்பூதங்களும் எங்களுக்கு எப்படி எங்களை காக்கின்றார்கள் என்பதனை பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.